வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அடுத்து ஆர்எஸ்எஸ் உடைய மெகா பிளான். ஆர்எஸ்எஸ், மோடி, யோகி எல்லாத்துடைய பிளான் மகா கும்பமேளா. கோடிக்கணக்கானவர்களை கூட்டி மகா கும்பமேளாவை நடத்தி யோகிக்கு இழந்த செல்வாக்க உத்தரப்பிரதேசில் மீட்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அஜெண்டா. மகா கும்பமேளாவில் என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் இவங்க மகா கும்பமேளா இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போய் பெருசளவுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அப்படி பண்ணாலே ஒரு பெரிய வெள்ளங்கத்தை அவுத்து விட்றாங்கங்கிறது இந்திய மக்கள் ஒரு அச்சத்தோடு இருக்காங்க. இதே மாதிரி தான் ராமர் கோயில் கட்டுவோன்னு அந்த மசூதிக்குள்ள லிங்கம் இருக்குன்னு சொல்லி அந்த மசூதியை இடைத்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி, அது ஒரு வித்தியாசமான தீர்ப்பு சொல்லி, அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நாள்னு சிறுபான்மையினர் இன்றைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ரயில் நிலையம், பஸ் நிலையத்தெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு. அந்த முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, உமா பாரதி இவங்கெல்லாம் பண்ண அந்த கொடுஞ்செயல் மன்னிக்கவே முடியாது, மறக்க முடியாது. அந்த மாதிரியான செயல், இந்தியாவை தலைகுணவை ஏற்படுத்திய செயல். கேட்டால் இவங்கெல்லாம் இவங்களை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் ஒரு ரொம்ப அவமானமாக இருக்குது இவங்க பற்றிலாம் நம்ம பேசுகிறதுக்கு. ஏன்னா இப்படி ஒரு இயக்கம் அதை இப்படிலாம் முட்டு கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒன்றுமே புரியல நமக்கு. என்னென்னா சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஒரு நீதிபதி மனைவியே அவங்களுக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பிராமின்கிற ஒரே காரணத்துக்காக. ஒன்றும் புரியல. இதெல்லாம் எப்படி இதுக்கு முன்னாடி யாருக்காவது கேட்டிருக்காங்களா? பிராமின் லாபி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? கேட்டால் நம்ம ஒரு பக்கம் பிராமணர்களை அடக்கிங்கிறாங்க. எங்கே பிராமணர்கள் அடக்கிறாங்க? எல்லா பெரிய இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க. கொஞ்சம் யோசனை பாருங்க. நம்ம எங்கே இருக்கோம், அவங்க எங்கே இருக்காங்க? பேசினா பேசிக்கிட்டே போகலாம். இதை பற்றி அவ்வளோ கோவம் வருது. மக்களே புரிஞ்சுக்கணும். பிஜேபி ஏன் வரக்கூடாதுன்னு நம்ம இதான் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ மகா கும்பமேளா. சரி, மகா கும்பமேளாவில் என்னங்க மேட்ரு? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஏற்கனவே யோகிக்கும் மௌரியாவுக்கும் சண்டை, யோகிக்கும் மோடிக்கும் சண்டை. அப்போ யோகி என்ன நினைக்கிறாரு? இந்த மகா கும்பமேளாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். போன தடவை 2013ஆம் ஆண்டு நடந்த மகா கும்பமேளா ஒரு கரும்புள்ளி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த உத்தரப்பிரதேசில் அலகாபாத்தில் ட்ரெயினில் நிறைய பேர் முண்டி அடிச்சுட்டு போய் ஒரு 45 பேர் இறந்தாங்க. விழாவுக்கு வந்தவங்க பக்த கோடிகள். இது பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா அப்போ அகிலேஷ் சரியாக இதை பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னச்சு. அதற்கு அடுத்து வந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் ஆட்சி இழக்கிறார். அடுத்து சர்த்து மேளான்னு வருது. என்னங்க நீங்கள் நிறைய மேளா? ஆமாம், உத்தரப்பிரதேசில் யோகி ஓட்டுறதே இந்த மாதிரி மேளா தான். கன்வார் யாத்திரை இப்போ ஒன்று பண்ணார்ல, எல்லாம் இதே வேலையாக தான் அலையிறது. நீங்கள் ஒரு பக்கம் நினைக்கலாம், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாலாம் நம்ம படித்து முன்னேறி பெரிய லெவலுக்கு லாபத்தை ஈட்டுறோம். அங்கே கும்பமேளா, அந்த மேளா, இந்த மேளான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இருப்பாங்க. அவங்க முன்னுக்கு வரமாட்டாங்க. நம்மகிட்ட இருக்க பணத்தை தான் எடுத்து அந்த மாநிலங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்தியா ஒரே நாடு, அது கூட மறந்துடாதீங்க. இந்தியா நாடு ஆப்கே லோக் ஒரே பச்சே அப்படின்னு கச்சேன்னு ஐயா மோடி அவர்கள் பேசுவார். ஆனால் இங்கே இருக்க மக்கள் நாசமாக போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி அவர் கண்டுக்க மாட்டார். நம்மகிட்ட இருக்க பணத்தை தூக்கி அங்கே கொடுப்பார். கேட்டால் இந்தியா ஒரு குடும்பம், ஏதாவது சொன்னீங்கன்னா ஆன்டி இந்தியன். அது நிறைய பேர் சொல்கிறதுக்கு இருக்காங்க. ஏதாவது சொன்னீங்கன்னா ஆன்டி இந்தியன். நம்ம கேட்குறோம், எப்படிப்பா இந்தியா ஒரே நாடாக இருக்க முடியும்? மணிப்பூரில் பேசுகிற மொழி நம்ம வேறு, ஹிந்தி நமக்கு புரிய மாட்டேது. கேட்டால் இந்திய படிங்கிறீங்க நீங்கள். எப்படிப்பா இந்தியா ஒரே நாடு? எல்லா மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான்பா இந்தியா அப்படின்னு ஆளுநர் சொல்கிறார். ஐயோ, உங்களுக்கு எஜுகேஷனே இல்லை. நான் ரொம்ப படித்தவர், ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்கேன், இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாதா? இந்தியா இல்லை, எனக்கு புதுசாக ஏதோ சொல்ல வர்றாரு பொழுதுன்னு பார்த்தா பாரத் மாதா கி ஜெய் தானே சொல்கிறோம். அதனால் இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத்னு சொல்லுங்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? கொஞ்ச நாள் போச்சு தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க, பீகார்னு சொல்லுங்கன்னு சொல்லிடுவாரோ? சொல்லலாம். இது வரலாற்று அறிஞர்கள்லாம் பீகார்னு தான் சொன்னாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரே ஒரு பீகார் தான். ஏன்னா இது இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்படின்னா மோடி கவுச்சிக்குவார், குஜராத்துக்கு அந்த பிரச்சனை வந்துடும். இல்லைன்னா திருவள்ளுவரே மோடி தான்ருவாங்க. திருவள்ளுவரே மோடி தாங்க, அவர் ஒரு சித்தர். அந்த காலத்தில் மோடி திருவள்ளுவராக இருந்தார். இந்த சொல்லுவான்ல, இந்த கோழி சின்னதாக இருக்கும்போது உரிச்சது, இந்த கோழி பெரியதாக இருக்கும்போது, அதே கதை தான். இந்த மாதிரி ஒரு கோமாளிகள் ஆட்சியில் நம்ம என்ன தான் பேசுகிறது நமக்கு ஒன்றும் புரியல. நிறையா நம்மளும் பேசிட்டோம். இல்லை மகாராஷ்டிரா தேர்தலில் வேறு ஜெயிக்கிறாங்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் இதையும் மீறி எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, எங்கெங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க இருக்குது எங்கள் பிஜேபிக்குங்கிறீங்க. இந்த என்னென்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நமக்கு என்டர்டெயின்மெண்ட் ஓகேங்க, நமக்காவது காசு ஏதோ ஒரு வண்டிக்கிட்டு வீடுக்கிட்டு சொந்த வீடெலாம் வச்சு நிம்மதியாக இருக்கும். சாதாரண ஏழை மக்களை கொஞ்சம் யோசனை பார்த்தா வருத்தமாகுது. இந்த கும்பமேளாவுக்கு போகிறவங்க நிறைய பேர் அவங்க தான். ஏதாவது ஒரு நடக்காதா அப்படின்னு போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து யோகி தயாராகிட்டார் கும்பமேளாவை நடத்துவதற்கு. சர்த்து பூஜைன்னு ஒரு பூஜை, அது 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். போன தடவை நடத்தும் போது 4500 கோடிக்கு பட்ஜெட் போடுறாரு. அது அரசாங்க பணம்.
நீங்கள் கேட்கலாம், ரைட்டுங்க, அரசாங்க பணம் என் முருகன் மாநாடு நடத்துறதுக்கே இவ்வளோ எதிர்ப்பே, 4500 கோடி இப்படி செலவு பண்ணுறாருன்னா முருகன் மாநாடு நடத்துனதும் தப்பு, யோகி நடத்துறதும் தப்பு, இதுவும் தப்பு அதுவும் தப்புங்கிறோம். அதனால திராவிட மாடல் ஆட்சி இது பண்ணது சரி நம்ம சொல்லிட முடியுமா? நம்மளே போய் கேட்டோம், என்னங்க முருகன் மாநாடு நடத்துறீங்க, அப்புறம் வெங்கடாஜலபதி மாநாடு, அதுக்கப்புறம் இயேசு மாநாடு, அல்லா மாநாடு, பௌத்த மாநாடு, அப்படி ஒன்றும் நடத்துவீங்களாங்க? அரசாங்க பணம் தாங்க, எல்லாரும் தான் காசு கொடுக்குறோம். இல்லை இஸ்லாமியர் யாரும் வரி கட்ட வேணான் இருக்கா, கிறிஸ்டின் யாரும் வரி கட்ட வேணான் இருக்கா? ஏதாவது கேட்டால் லயோலா குரூப் இது ஒரு பேர் வச்சிடறாங்க. நம்ம ஒன்றும் புரிய மாட்டேது. எதை கேட்டாலுமே அது அதுக்கு ஒரு அது இப்படி அது அப்படி ஒன்றுமே புரியல. இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த சர்த்து மேளா 4500 கோடிக்கு போட்டு 250 கிலோமீட்டருக்கு பாதை, போலீஸ் பூத்து மட்டும் சூப்பரான பூத்து மட்டும் 50 பூத்து. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிப்பிடம் 1.5 லட்சம் கழிப்பிடங்கள் இப்படிலாம் வச்சு பக்காவாக பண்ணார். இப்போ என்ன பண்ணுறாரு இந்த கும்ப மேளாவில் ஐயா, ஏன்னா முதல் மரியாதை யாருக்கு? கடவுளுக்கு, ஐயா மோடி, அப்புறம் அமித்ஷா, அப்புறம் இருக்காங்களா நம்ம கூட இருக்கவங்கலாம். அது என்ன சொல்கிறது, நிலைய வித்வான்கள்னு சொல்லிக்கலாம். அவங்கள நிலைய வித்வான்கள் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பட்டியலின தலைவரும்பாங்க சிராக் பாஸ்வான். ஆனால் பிஜேபி என்ன சொன்னாலும், ஐயா நம்ம நிதிஷ் காலிலே உள்ள போயிட்டாரு, ஐயா மோடி வேணாங்கிறார், ஐயா விழாதையா. ஏன்னா மோடிக்கு தெரியும் நிதிஷ் விழுந்தாருன்னா கவுத்து விட்டுருவாருன்னு தெரியும், பயப்படுறாரு அவர். இவரை நம்ப முடியாது அப்படின்ட்டு பயப்படுறாரு. நிதிஷ் மோடி எப்போ கவுத்து விடுவார்னு நினைக்கிறாரு, மோடி நிதிஷ் எப்போ கவுத்து விடுவார்னு நினைக்கிறார். இந்த 2 பேரையும் நம்ம எப்படி கவுத்து விடலான்னு நாயுடு நினைக்கிறார். பாருங்கள் அடிச்சுட்டு என்ன ஆக போகிறாங்க பாருங்கள். காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கும்பமேளாவை வைத்து, கும்பமேளானோட என்ன பயம்னா, இப்போ என்னென்னா அவ்வளோ மக்கள் கூடுறாங்க, அப்போ பெருமளவுக்கான பணம் அங்கே செலவழிக்கப்படும். தொடர்ந்து சொல்கிறோம், இதெல்லாம் அரசாங்க வீட்டு பணங்க. நீங்கள் மறுபடியும் கேட்கலாம், அரசாங்க வீட்டு பணம் ரைட்டுங்க, எந்த மக்கள் கொடுத்த பணம்னா நம்ம மக்கள் கொடுத்த பணம். ஏன்னா நம்ம ஜிஎஸ்டிலாம் எடுத்து நாங்கள் கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேச மக்கள் கொடுக்கல, நம்ம மக்கள் கொடுத்த பணம். நம்ம ஒரு பக்கம் திராவிடம் அனைத்து மதங்களும் சமம்ங்கிறோம், நம்ம காசை எடுத்து அங்கே கொடுக்குறாரு. ஏன்னா 1 ரூபா கொடுத்தா நம்ம 29 காசு தான், அங்கே 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 49 காசு. அவங்க கும்ப மேளா அந்த மேளான்னு பொங்கல் வைக்கிறாங்க, நம்ம அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். சூப்பராக பண்ணுங்கப்பான்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஐயா மோடி பாரத் மாதா கி ஜெய்ன்னு அங்கேயும் அவரெல்லாம் பூஜை பண்ணுவார். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை 2013 2025 ஆரம்பிக்கிறோம். இந்தியா முழுக்க இருக்க மக்களை வர வைக்கிறோம். அப்புறம் இந்தியாவுக்கு இருக்க மக்களை எங்கே வர வைக்கிறோம்? உள்ளெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, சும்மா பார்டர்லேயே நிறுத்தி வச்சுருவாங்க. யாரை வருவா? ஐயா அம்பானி, அதானி, அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்காரங்களையும் கூப்பிடுவோம். ஏன்னா மோடியோடைய புகழ் வெளிநாடும் போயிடுச்சு. ஏன்னா இப்போ அதானி அங்கே இருக்கக்கூடிய லஞ்சம் கொடுத்தாரு, நியூயார்க்கில் கேவலமாக எழுதி இந்தியாவுடைய பேரையே நீ நாசம் பண்ணாங்கல்ல, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஐயா ஆளுநர் ஐயா எங்கே போனாருன்னு தெரில. அடிக்கடி நிறைய கருத்து கந்தசாமியாக இருப்பார், அவரெல்லாம் எதுக்கு கருத்து சொல்லலன்னு தெரில. இன்னொரு கருத்து கந்தசாமி அவர் லண்டனில் படிச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவர் மற்றதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறாரு, இதுக்கு ஏன் ஐடியா கொடுக்கலன்னு தெரில. இன்னும் சில இங்கே ராஜா அவர்லாம் ஏன் இந்த பதில் சொல்லலன்னு தெரில. ஏன்னா முதல்ல அவருக்கெல்லாம் இதை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் பயமாகுது. என்னன்னா இதை மதக்கலவரத்தை உண்டு பண்ணிடுவாங்களோ, ஏன்னா பிஜேபினாலே பயமாகுது. எதை எடுத்தாலும் கிறிஸ்துவர், இஸ்லாமி இதையே பேசிக்கிறாங்களே. கும்ப மேளாவை அரசே நடத்துவதும், அதுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி செலவழிப்பதும், அந்த பணம் நம்ம ஜிஎஸ்டி வருவாயெல்லாம் எடுத்து கொடுப்பதும், இதுதான் இந்தியா அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டிக்க வேண்டியது. ஜெய் பாரத் மாதா கி ஜெய் நம்மளும் சொல்லுவோம். ஏன்னா நம்மளும் இன்னும் அப்படி மூடி ஆயிடணும். ஏன்னா மக்கள்லாம் ஓட்டு போடுறாங்க, நம்ம என்னங்க பண்ணுறது சொல்லி பார்த்தோம். எதையும் கண்டுக்காமல் மக்கள் போய் ஓட்டு போடுறாங்கன்னா நம்ம இந்த மக்களை என்ன சொல்கிறதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. சரி, மறுபடியும் என்ன காலம் மாறும்னு எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீங்களா காலம்லாம் மாறாதுங்க, அது மாறினால் எல்லாம் மாறும். அதை மாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம வாக்காளர்கள் இல்லை, அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் வேறு. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சார். அதில் அது இருக்க வரைக்கும் அவங்க தான் சார் ஜெயிப்பாங்க. சொல்கிறோமா இல்லையா? மக்கள் சாதாரணமாக சொல்கிறாங்க பாருங்கள், அது இருக்க வரைக்கும் அவங்க தான் சார் ஜெயிப்பாங்க. நீங்கள் என்னமோ சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி தான் சொன்னீங்க, என்னாச்சு? அதெல்லாம் தலைவர் நிறையா மோடி நல்லா பண்ணுவாருங்கிறாங்க. பார்க்கலாம். உலகத்தையே வென்ற ஹிட்லர் எனக்கு இதுக்கு மேலே வெற்றியே இல்லை, எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டார். கடைசியாக என்ன ஆனார்? அவரே சுட்டுட்டு இறந்து போனார். உண்மையா இல்லையா? நெப்போலியன் என்ன சொன்னார் கடைசியாக? இதெல்லாம் இவர்கள் படித்தார்களான்னு தெரியல, படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது இவர்களுக்கு கசக்கும். வரலாறு அப்படிங்கிறது மறுபடியும் வரும். மறுபடியும் சொல்கிறோம், பெரிய மாளிகைகளில் அங்கே தான் சகோதர யுத்தம்லேருந்து அப்பா பையனை கொள்றதுலேருந்து எல்லாம் அதிகாரம் ஒன்றுக்காக தான் ஆரம்பிக்கும். சொந்தக்காரங்களால் தான் நிறைய அழிவு இருக்கும், சொந்த கட்சியால் தான் நிறைய அழிவு இருக்கும். மகா கும்பமேளாவை சூப்பராக நடத்துங்கள், ஆனால் மக்கள் பாதிக்காமல் நடத்துங்கள் தான் நமக்கு. இதை வச்சு நிறைய ஐடியாலாம் போட்டுட்ருக்காரு. நம்ம சொல்கிறோம் என்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக யோகி தோக்குறாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி இப்போ ரிசல்ட் பாருங்கள், சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் பாருங்கள், அதுவே சொல்லும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.